அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு சென்டரில் இருந்துட்டு ஏதாவது ஒரு சைடில் ஒரு செயின் ஸ்டிச் ஒன்று போடுறோம். அந்த செயின் ஸ்டிச்சை அப்படியே கீழ்ப்பக்கமாக இழுக்கும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் வரும். அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் ஒன்று அது பக்கத்துலேயே போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறோம். அது அப்படியே இழுக்கும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆகும். அந்த சென்டர் லைன்லேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கிறோம். தென் அந்த சென்டர் லைனில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் ஒன்று போடுறோம். இப்போது மேலே உள்ள லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் ஒன்று போடுறோம். அப்படி இழுக்கும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆகும். கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம்னா அந்த மேலே உள்ள எக்ஸஸாக இருக்க த்ரெட்டு கீழே போயிடும். இப்போ லாக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டி ஒரு செயின் ஸ்டிச் ஒன்று போடுறோம். அதை அப்படியே இழுக்கும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆகும். அதை லாக் பண்ண சென்டரில் ஒரு குட்டி லாக் செயின் ஸ்டிச் ஒன்று போடுறோம். தென் ஒரு செயின் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக் பண்ணாமல் அப்படியே இழுக்கும்போது ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் கிடைக்கும். அதை லாக் பண்ண ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, அப்புறம் கீழ்ப்பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் ஒன்று போட்டு அதை அப்படியே இழுக்கும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆகும். இதை லாக் பண்ண ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, தென் சென்டர் லைன்லேயே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் ஒன்று போடுறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா இதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இப்போது ஊசியை நம்ம இந்த சைடாக இழுக்கும்போது த்ரெட் வருது. அந்த த்ரெட் எக்ஸஸாக இருந்ததுன்னா கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது அந்த த்ரெட் கம்மியாயிரும். கீழே இழுக்கும்போது கவனமாக இழுக்கணும். இப்போ அதை லாக் பண்ண ஒரு குட்டி லாக் ஸ்டிச் ஒன்று போடுறோம். ஒரு சின்ன செயின் ஸ்டிச் ஒன்று போடுறோம். இப்போது மேல் பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே ஊசியை பின்னாடி இழுக்கும்போது த்ரெட் அதிகமான த்ரெட்டை கம்மி பண்ணுறதுக்கு கீழே உள்ள த்ரெட்டை நம்ம இழுக்கணும். ரொம்ப பிடிச்சி இழுத்தோம்னாலும் ஓட்டை விழுந்துடும். கவனமாட்டு நம்ம அதை இழுக்கணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, கீழே ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ரெண்டும் கம்பைண்டாக வர்றதுனால இது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இந்த த்ரெட்டை நம்ம இழுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இழுக்கணும். கீழே இப்போ இழுக்கும்போது கரெக்டாக கவனமாக இழுக்கணும். அவ்வளோதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் லீஃபில் இந்த மாதிரி போடுறதுக்கெலாம் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், நல்லா வரும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. யூடியூப்லேயே நம்ம ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிலனா அதுக்குள்ள வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது. பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாத்தோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஹோல்ஸ் விழ தான் செய்யும். அது போக போக சரியாயிரும். கீப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் ஆரி எம்ப்ராய்டரி ஈஸியாக நம்மளுக்கு போடுறதுக்கு வரும். பாருங்கள், இந்த த்ரெட்டு இப்போ கீழே இழுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே உள்ள த்ரெட்டை அப்படியே இழுத்தோம்னா இந்த த்ரெட்டு ஷ்ரிங்க் ஆயிரும். ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டோம்னா சுருக்கு விழுந்துடும், ஓட்டை விழுந்துடும். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக இழுக்கணும். இப்போது செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே பின்னாடி இழுக்கும்போது த்ரெட்டு நீளமாக இருக்கா, அதை அப்படியே கீழே உள்ள த்ரெட்டை இழுக்கும்போது அந்த த்ரெட்டு சின்னதாயிரும். கவனமாக இழுக்கணும். ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டோம்னா ஓட்டையாயிரும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும்.
இப்போ நம்ம இதில் வந்து என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆரி எம்ப்ராய்டரி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ரொம்ப ஈஸி தான். பட்டன் ஹோலை வந்து மேலேயும் கீழேயும் வர மாதிரி போட்டோம்னா அதுதான் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.